Hi, good evening. Welcome to Study Buddy மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஹவு த ரைட் ஓவர்டுக் லெஃப்ட் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்துட்டு ரைட் விங் என்ன, லெஃப்ட் விங் நேஷனலிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ரைட் விங் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், கல்ச்சர், அதுக்கப்புறம் நேஷனுடைய ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் வந்து மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த வகையிலையும் அந்த சென்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது குறைஞ்சிடக்கூடாது. நேஷ்னல் ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அண்ட் இவங்க மேக்ஸிமம் இந்த ரைட் விங் நேஷ்னலிஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட், அதாவது கேபிட்டலிசம் தான் வந்துட்டு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர்கள். இதே லெஃப்ட் விங் நேஷ்னலிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஐடியாலஜி என்னென்னா சோஷியலிசம், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ். இவங்களுடைய எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னு எதை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். எந்த வகையிலையும் யார்கிட்டையுமே வந்து வெல்த் அப்படிங்கிறது ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகக்கூடாது. வெல்த் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அந்த இன்இக்வாலிட்டியை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் ஆரம்ப காலகட்டங்களில் இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் விங் நேஷனலிசம் தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உருவாகி 100 வருடங்கள் ஆக போகுது. அதே தான் சேம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவில் இருக்கவங்களும் வந்து உருவாகி 100 வருடங்கள் ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரைட் விங் நேஷ்னலிஸ்ட் தான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. அண்ட் ரைட் விங் நேஷ்னலிஸ்ட் தான் ரூல் பண்ணுறாங்க இந்தியாவை. லெஃப்ட் விங் எங்கே தப்பு பண்ணாங்க, எதனால் அவங்களால வந்து அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த வரவேற்பு அப்படியே கம்மியாகிட்டே போனது, என்ன ரீசன்? இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் விங் நேஷ்னலிஸ்ட், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து கேரளா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா இந்த இடங்களில் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய பெயர் பேசுகிற அளவுக்காவது இருக்குது. பட் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து 1924 பக்கமாக வந்து ஒரு எஸ்ஐ டாங்கே, அதுக்கப்புறம் வந்து எம்என் ராய், இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறத வந்து பாப்புலரைஸ் பண்ணி இந்தியாவில் வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது. அது முக்கியமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கர்ஸ், இந்த வர்க்கத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மக்கள்கிட்ட வந்துட்டு அதிகமான வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது இந்த பர்டிகுலர் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு. ஏன்னா இந்த லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க ஐடியாலஜி அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதனால் அவங்களால மாசஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. அவங்க பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அரௌண்ட் 1940s செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஷ்யாவை ஜெர்மன் இன்வைட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது கம்யூனிசமோடைய உருவான இடம் ரஷ்யா, சோவியத் யூனியன். ஸோ சோவியத் யூனியனை வந்து ஜெர்மனி தாக்கின உடனே ஜெர்மனிக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்குறாங்க. அதில் பிரிட்டனும் ஒருத்தங்க. நம்மளே இங்கே வந்து பிரிட்டன் கிட்ட வந்து நம்ம கலோனியல் ரூலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளையவே பிரிட்டன் அடிமையாக தான் வச்சுருக்கான். அவன் வந்து நாசிசம், ஃபேசிசம் வந்து அப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே இல் ட்ரீட்மெண்ட் தான் நமக்கும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைம் பீரியடில் பிரிட்டிஷ்க்கு அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதனால் கொஞ்சம் அவங்களுடைய பாப்புலாரிட்டி வந்துட்டு ஓரளவு கம்மியானது. அவங்க வந்து அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கல்ச்சுரல், அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களோட வந்து ஈஸியாக கலக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமாக இந்த கல்ச்சர், அதெல்லாம் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து அவங்களால இன்றைக்கு வரைக்கும் அதை திரும்பி ரீகெயின் பண்ண முடியாமல் இருக்குது. இதை ரைட் விங் நேஷனலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் ஜோதி பாசு, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அவர் கூட வந்து ஒரு மொமெண்ட் கிடைச்சது நமக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து என்ன ஒரு 1996 வந்து அவர் பிரியமாகறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. பட் அதை வந்து யாருமே வந்து வழிமொழியில். அப்படி வழிமொழிஞ்சிருந்தால் மேபி அந்த ஐடியாலஜி இன்னும் வந்து பெரிய அளவில் எல்லாருக்கிட்டையும் பாப்புலர் ஆகிருக்கலாம். பட் காலம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி ஒரு ரைஸ் இருந்தால் ஒரு ஃபால் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் வந்து லெஃப்ட் விங் வந்து பாப்புலராக இருந்தாங்க. திரும்பி அந்த டைம் பீரியடில் ரைட் விங் நேஷனலிஸ்ட் அந்தளவுக்கு வந்து பாப்புலராக இருக்க கிடையாது. இன்றைக்கி ரைட் விங் நேஷனலிஸ்ட் பாப்புலராக இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் என்றைக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படியும் வந்து காலசக்கரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கீழே இருக்கவன் மேலே இருப்பான், மேலே இருக்கவன் ஒரு நாள் கீழே வருவான். இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப்பிங் இன்டு கசகஸ்தான்ஸ் ரேர் எர்த் பொட்டன்ஷியல். இன்றைக்கி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேர் எர்த் மினரல்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 70% வாட்ஸ்அப். உலகத்தில் வந்துட்டு 1/3 ஆஃப் தி ரேர் எர்த் வந்து சைனா கிட்டே இருக்குது. இந்தியா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. அரௌண்டு 60% இந்தியா ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து சைனா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
சைனா வந்து இது மூலியமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபாரின் ரிலேஷனை. இன்றைக்கி வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. எதில் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியில் அவசியமாக இருக்குது. அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே வந்து அவசியமாக டெலிகம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுது. ரினியூவபிள் எனர்ஜி வந்து அங்கே ப்ரொடக்ஷனில் வந்துட்டு தேவைப்படுது. எனக்கு வந்து சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுமா, ஸோ அதுக்கு இந்த ரேர் எர்த் மினரல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமே எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதிகமாக என்னுடைய ஒரு ஹீட் ஜென்ரேட் பண்ணுறனோ இல்லை நான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறனோ நான் என்ன பண்ணணும், அதிக வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, அவுட்புட்டில் எஃபிஷியன்ட் இருக்கணும். அதுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்தியாக்கிட்டையும் நிறைய சோர்ஸ் இருக்குது ரேர் எர்த் மினரல்ஸ்க்கு. பட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை. சைனா கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான். நம்ம அவங்ககிட்ட இருந்து அரௌண்ட் 60% இம்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க. இது மூலியமாக வந்து இந்தியாவை ப்ரெஷரைஸ் பண்ணலாம். எந்த நாடுகள் வேணால் அவங்களால ப்ரெஷரைஸ் பண்ண முடியும். இப்போ சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இவங்க சைனாக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா கூட அதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ ப்ராசஸ்க்கு தேவையான செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மினரல்ஸ் வந்து சைனாக்கிட்ட இருக்குது. அது சைனா வந்து யாருக்கும் தரல அப்படின்னா உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இது ஏற்படும், டிமாண்ட் ஏற்படும். ஸோ அப்போ இந்தியாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது இம்போர்ட்டை தாண்டி நம்மளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாமா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாரி மக்களே. ஓகே, ஸோ அது இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 1.5 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸை உள்நாட்டிலையும் உற்பத்தி பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான மீன்ஸை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி மொட்டையாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதை சோர்ஸ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி மூலியமாக வந்து அவங்க இந்த ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சைனாவை ரிலை பண்ணாமல் நம்ம வேறு ஏதாவது நாடுகளில் இந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் முக்கியமான நாடு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நேஷன் ரஷ்யா. ஆனால் ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் வார்னால் பெரிய அளவில் வந்து ஒரு அவங்களுடைய இதே வந்து நிலைப்பாடு ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது. ஸோ கசகஸ்தானை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கசகஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேர் எர்த் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நியூ ஆயில் அப்படிங்கிறது வந்துட்டு ரேர் எர்த்து தான். ஏன்னா க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்து மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது. இப்போ இன்றைக்கி ரேர் எர்த் மினரல்ஸ் தான் நியூ ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டும் கசகஸ்தான் கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு வந்து மியூச்சுவலாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரேர் எர்த் மினரல் சப்ளை செயினை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் கூட இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சென்ட்ரலைஸ் ரேர் எர்த் ஃபோரமில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகே மக்களே, should the wealth tax be reinstated in India? ஸோ இந்த வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2015 ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2015 அபாலிஷ் பண்ணாங்க இந்த வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது. இந்த வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து லெவி பண்ணுறது யார் மேலே அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அதிகமாக வந்து சொத்து வச்சுருக்காங்களா, இந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸா இல்லை கம்பெனிஸா, இவங்க மேலே எல்லாமே வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். எப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு சொத்து, அசையும் சொத்து அசையா சொத்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அசட்டில் வெறும் பர்டிகுலராக வந்து அசையா சொத்து இந்த நிலம் மட்டும் கிடையாது. இந்த வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது எது மேலெலாம் அப்ளை ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் மேலே அப்ளை ஆகும். அதாவது உங்களோட சொத்து, அதுக்கப்புறம் ஜுவல்லரி, உங்களுடைய கார்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன லக்ஸுரி ஐட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அது எல்லாத்து மேலேயும் இந்த வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். இப்போ எல்லாருமே சொத்து அப்படிங்கிறது இருக்குது,
ஆனால் ஒரு லிமிட் அப்படிங்கிறது தேவையில்லை. எனக்கு நான் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவேன், எப்போ நான் வந்துட்டு இது வந்து வரி கட்டணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா, இந்த வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய வெல்த் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களோட கார் ஒன்று வந்துட்டு 1 கோடிக்காக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெல்த் டேக்ஸ் பே பண்ணணும். 30 லட்சத்துக்கு மேலே அது இருக்குது. இப்படி இருந்தது 2015 ஃபினான்ஸ் ஆக்ட் 2015 மூலயமா அதை அபாலிஷ் பண்ணாங்க. இப்போ 30 லட்சத்துக்கு மேலே உங்கள்கிட்ட வெல்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்? 1% பே பண்ணணும். ஸோ இப்போ இதை திரும்பி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து இது பண்ண முடியுமா, சமாளிக்க முடியுமா? வெல்த் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இது கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது சூப்பர் ரிச் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பணக்காரர்கள் மேலே இந்த மாதிரி நம்ம வந்து வரி போட்டோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்னால் அப்பா கிட்டேருந்து பையன்கிட்ட போகும்போது இன்ஹெரிட் பண்ணுறாங்களா அதுக்கான வரி பே பண்ணுறது. நம்ம வந்து எஜுகேஷன், ஹெல்த்து இந்த மாதிரியான தேவையான விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணலாம். அவங்கக்கிட்ட வரின்னு காசை வாங்கி ஹியூமன் கேபிட்டலை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த 2 விஷயம் தான் ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு எஜுகேஷன், ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஏன் அதை அபாலிஷ் பண்ணாங்க 2015 இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? இந்த அளவுக்கு வந்து இதை ரீஇன்ஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓகே, பட் எதுக்கு அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு இதில் வந்து வருமானம் வர கிடையாது. ரொம்ப ரொம்ப மினிமல். நீங்கள் வந்து இதை கலெக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை விட அது கம்மியாக தான் இருந்தது. வெல்த் டேக்ஸ் வந்தது ரெவென்யூ. நான் வந்து அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணதை விட வந்த வருமானம் கம்மி அப்படின்னா நான் எதுக்கு அதை வச்சுருக்கணும்? கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து சர்சார்ஜு, செஸ்ஸு அந்த மாதிரி இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் 2015 வந்து வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அபாலிஷ் பண்ணாங்க. இதில் வந்து ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம 2022 எக்கனாமிக்ஸ், அதாவது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஃபெடரல் பேங்க்ஸ், அதாவது யூஎஸ்லேயில் வந்துட்டு ஃபெடரல் பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வங்கியில் வந்து கம்மியான வட்டிக்கு கடன் தராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணம் ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறீங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 லட்ச ரூபாய் வாங்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்கேயாவது வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அங்கே இந்தியன் கரன்சி 1 லட்சம் அப்படிங்கிறது வந்து 10 லட்சமாக இருக்கும். எனக்கு திரும்பி ரிட்டர்ன் கிடைக்கும் போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்தோனேஷியாவோ வியட்நாமோ ஏதோ ஒரு பிளேஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்க்குறீங்க. இப்போ இந்தியாவில் உங்களுடைய வங்கியில் என்ன சொல்கிறாங்க, தம்பி இவ்வளோ நாள் வட்டி கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இது இப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ப்ராஃபிட் கையிலே நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வியட்நாமோ இந்தோனேஷியாவை எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை திருப்பி எடுத்துருவீங்க. திருப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல் ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பணமெல்லாம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு கண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது உன்னோட கண்ட்ரியில் அதோடைய விளைவுகள் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. நீ பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்புற. க்ரௌடிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. இது இந்தியாவில் எப்போ நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து அவன் என்ன பண்ணுறான், நம்மளை தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக பார்க்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய டாலர் இங்கே 80 ரூபா. ஸோ அவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, உடனே அவன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அப்போ இங்கே நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக வேறு யாரையாவது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி அதை எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்துது. நாம் வந்து டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சியெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான டேக்ஸை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியா, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தாலும் தான் ஏன் அபாலிஷ் பண்ணோம் அப்படின்னா, போதுமான அளவு ரெவன்யூ இல்லைங்கிறதுனால. ஸோ திரும்பி கொண்டு வந்தாலும் அந்தளவுக்கு வந்துட்டு இதுக்கு இருக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதாவது இப்படியே போட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்மாலர் பாப்புலேஷன் பணம் அதிகமாக வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனை டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ 17 children ரிசீவ் அவார்ட் ஃபார் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ். பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தருவாங்க அப்படின்னா 5லேருந்து 18 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு இதை தராங்க. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது சாதனை படைத்தவங்க, எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ்
இனோவேஷன், சோஷியல் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பிரேவரி, இந்த வகையில் வந்து நீங்கள் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கிடைச்சோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 5 to 18 years குழந்தைகளுக்கு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் இருக்கா? எஸ். எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் தருவாங்க கேஷ் ப்ரைஸ். அதாவது பால் சக்தி புரஸ்கார் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும். பால் சக்தி புரஸ்கார் 1 lakh வரைக்கும் தருவாங்க. பால் சக்தி புரஸ்கார். பால் கல்யாண் புரஸ்கார்னு சொல்லுவாங்க. அது வந்து 5 லட்சம், அதுக்கப்புறம் வந்துட்டு 5 லட்சம், அதுக்கப்புறம் 1 லட்சம் வரைக்கும் தருவாங்க. 1 லட்சம் ஒரு 5 லட்சம் இந்த மாதிரி மாற்றி தருவாங்க அவார்டில். பால் கல்யாண் புரஸ்கார் ஒன்று இருக்குது, பால் சக்தி புரஸ்கார் ஒன்று இருக்குது. ஸோ நியூ டெல்லியில் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுனா போதும். யார் யார் வின் பண்ணாங்க, என்ன பேர், எந்த இதில் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் கேட்டது மட்டும் சொல்லுங்கள் மக்களே. அதாவது இதை ரேர் எர்த் மினரல்ஸை மைன் பண்ணுறதுக்காக இந்தியாவில் ஓப்பன் பண்ண அந்த லிமிடெட் கம்பெனி என்ன அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.